சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா மீனா கிட்ட எனக்கு காஃபிலாம் வேணாம். டீ போட்டு வா அப்படின்னு கேட்ட உடனே முத்துவுக்கு கோவம் வந்துருது. அவ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? ஃபர்ஸ்ட்டு போடும்பொழுதே சொல்ல வேண்டியது தானே எனக்கு இது வேணும்னு. போட்டு கொண்டு வந்து குடுக்கறதுக்கு அப்புறம் வேணாம், வேற வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்படின்னு பயங்கரமா திட்டி புடுறாப்புல. ஸோ விஜயா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி நம்ம மீனாவ தனியா அழைச்சுக்கிட்டு போய் அட்வைஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா வேறயா ஸ்பை வச்சு இந்த ரவிய ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் இந்த ரோஹிணி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா, இதுதானே அந்த ஸ்பையே. ஸோ ரோஹிணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வச்சிருக்கிற ஸ்பையி அப்படின்னு நம்ம ஸ்ருதிக்கு மட்டும் தெரிய வந்தது அப்படின்னா, பிரச்சனை வேற மாதிரி போகும். இந்த பக்கம் கடைய காமிக்கிறாங்க. ஸோ மனோஜ் கடையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்க ரோகிணி வந்து இந்த மாதிரி ஒரு கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் ஆர்டர் குடுத்துருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு. ஸோ அது வந்து இந்த ரெசார்ட்ல தான் அந்த கல்யாணமே நடக்குது. எனக்குன்னு தனியா ரூமெல்லாம் குடுத்துருக்குறாங்க. நீயும் என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டு எப்படி அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கறது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்ட்டு ரோகிணி கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்து ஒரு கஸ்டமர ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப போற வழியில வந்து பூ வாங்கிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, முத்து பயங்கரமா ஐடியா பண்ணி தன்னோட ஒய்ஃப் கடையிலேயே வாங்க வச்சிரலாம் அப்படின்னு அங்க அழைச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. அங்க நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா, முறையா வேலைக்கு புறப்படுறாப்லயாட்டுக்கு. ஏன்னா இந்த அருண் வந்து அந்த ஃபைனான்சியர் கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கிறாரு இல்லையா? ஸோ அங்க தான் போறாங்க. ஸோ அங்க தான் வந்து நம்ம முத்துவும் வராப்புல. முத்து வர்றதுக்குள்ள நம்ம சத்யா போயிடுறாப்புல. ஸோ மீனா மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க. மீனா கிட்ட வழக்கம் போல யாருன்னே தெரியாத மாதிரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுக்கிறாங்க. என் புருஷன் அப்படி, என் பொண்டாட்டி அப்படின்னு 2 பேரும் தன்னை தானே தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு தெரியாது. ஸோ கடைசியா எப்படியோ பூவ வாங்கிடுறாங்க. பூ வாங்கி கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டா நம்ம அருண் வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவ அழைச்சுக்கிட்டு வராப்புல. ஸோ அருண் வேலைக்கு போறாரு இல்லையா? அதனால சீதாவ அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக விட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கிறாப்லயாட்டுக்கு. ஸோ முத்துவும் அங்க இருக்கிறதுனால 2 பேரும் பேசிக்கல. முறைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பிடுறாங்க. சீதா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே கவலைப்படுறாங்க. இன்னும் இவங்க 2 பேரும் முறைச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முத்து அவங்க அப்பாவ ஸ்கூல்ல விடுறதுக்காக கார்ல போயிட்டு இருக்கிறாப்புல. அப்ப ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்பொழுது ஒரு ஆக்சிடென்ட். ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல தான் நம்ம ரோகிணியோட அம்மா அடிபட்டு கிடக்குறாங்க. ஸோ பைக்காரன் மோதிட்டானாட்டுக்கு. ஸோ பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சவங்க தான், "ஏன் இப்படியே கொண்டு வச்சிருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கலாம்ல" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு நம்ம முத்து கிளம்புறாப்புல. இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.